ஸ்ரீ குருப்யோ நமஹ. இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இது குரோதி வருடம் பங்குனி மாதம். இதற்கு உண்டான கிரக நிலை விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மாத பிறப்பு 14/3/2025 மாலை 6:50 சூரியன் மீன ராசிக்குள்ள பிரவேசம் பண்றார். பங்குனி மாத பிறப்பு. கிரக நிலைன்னு பார்த்தோம்னா, ரிஷபத்துல குரு, மிதுனத்துல செவ்வாய், அன்னைக்கு சிம்ம ராசியில சந்திரன் இருக்கார், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீன ராசிக்குள்ள சூரியன் பிரவேசம் பண்றார். ஏற்கனவே அங்க ராகு, புதன், சுக்கிரன் வக்ரகதியில அங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இது மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை. அடுத்தடுத்து கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்னா, 15/3/2025 அன்னைக்கு புதன்கிழமை புதன் கிரகத்தினுடைய வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது. புதன் நேர்கதியில் இருந்தவர் வக்ரமாகிறார். 29 மார்ச் அன்று சனி மீனராசிக்குள்ள பிரவேசம் பண்றார். அன்னைக்குதான் சனி பயிற்சி, அன்னைக்கு கிரகணம். அடுத்தது 2-4 ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ள வர்றார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். 7ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு புதனுடைய வக்ரகதி நிறைவு பெற்று அவர் நேர்கதிக்கு திரும்புறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 13-4 ஏப்ரல் 13 அன்னைக்கு சுக்கிரன் அவருடைய வக்ரகதி முடிவு பெறுறது. இதுதான் மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மந்த், பங்குனி கடைசியில இப்படிதான் மாறுறது. அதாவது 13ஆம் தேதி ஏப்ரல் அந்த இரவுக்கு மேல, இப்போ 14ஆம் தேதி இங்கிலீஷ் தேதிப்படி பார்த்தோம்னா 14/4 அதிகாலை 3:21 தமிழ் வருட பிறப்பு, விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய கிரக நிலை. இப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 22ஆம் தேதி பதஞ்சலி சித்தருடைய ஜெயந்தி. 29ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி இருக்கு. அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு கிரகண நாளும் கூட. 30ஆம் தேதி 30/3 அன்னைக்கு யுகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. 6-4 ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீராம நவமி. 10-4 ஏப்ரல் 10 அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. 11-4 அன்னைக்கு பங்குனி உத்திரம். 14-4 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு, விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இதுதான் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலையும் அந்த முக்கியமான விசேஷ தினங்களும். சோ மாத இறுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப ராசியில குரு இருப்பார், கடக ராசியில செவ்வாய், கன்னி ராசியில கேது, மாத இறுதியில துலாம் ராசியில சந்திரனுடைய சஞ்சாரம், மீன ராசியில சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி இவர்களுடைய 5 கிரகங்களுடைய கூட்டணி அங்க இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் அடுத்த வருடமான விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இந்த பங்குனி மாதத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி அமைவு இருக்கிறதுனால பல முக்கியமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது பொதுவா ஒரு சுப கிரகங்களோ பாவ கிரகங்களோ அதோடைய திரிகோணம் அல்லது கேந்திரங்கள் அதுல அதோடைய ஒரு சேர்க்கையோ பார்வையோ இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய சுப அசுப பலன்கள் உலக அளவுல பொதுவாவே நடக்கும். நம்ம இப்ப ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். சனிக்கு எப்போ திரிகோணத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி ராகுக்கு கேந்திரத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ, இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சோதனையாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-2.5 மாதங்களுக்கு மேலாகவே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஒரு உலக அளவிலையும் எதிர்பாராத நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். நிறைய இயற்கை சீற்றங்கள், விபத்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நிறையவே பாக்குறோம். எப்பெல்லாம் செவ்வாய் சனியை பாக்குறாரோ, அவருடைய சம்பந்தம் ஏற்படுகிறதோ, அப்ப எல்லாமே சனி இருக்கும் இடத்துல ஒரு பயங்கரமான அதிர்வலைகளை அவர் கட்டாயமா உண்டாக்குவார். செவ்வாய் அவருடைய பார்வை பார்க்கும்போது, அதே மாதிரி திரிகோணத்துல சேரும் போதும் சரி. அதனால சனி பகவான் மகர ராசியில இருக்கிறப்பவும் செவ்வாய் பார்த்தாருன்னா அவருடைய 8ஆம் பார்வையா பார்ப்பார். அதே மாதிரி கும்பத்துக்கு சனி வரும்போது அவர் மிதுனத்திலேயோ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாருன்னா கடகத்துக்கு வரும்போது அவர் 8ஆம் பார்வையா பார்ப்பார். அப்போ செவ்வாய் எப்பெல்லாம் சனியை பார்க்கிறாரோ, சனிக்கும் செவ்வாய்க்கும் எப்பெல்லாம் அந்த ஒரு திரிகோணத்துல ஒரு தொடர்பு ஏற்படுகிறதோ, அப்பெல்லாம் நிறைய மாற்றங்கள், அந்த சீற்றங்கள் இதெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பொதுவா பாக்குறோம். இப்ப இந்த பங்குனி மாதமும் இதற்கு விதிவிலக்கல்ல.
அதே போல அடுத்து வர இருக்கக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சி அந்த காலகட்டத்திலயுமே வந்து நம்ம நிறைய வந்து இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, அதனுடைய பார்வைகள் மூலமா அந்த ஒரு இப்போ ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்த 1.5 மாதங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுவோம். நிறைய ஆகாயத்துல நடக்கக்கூடிய நிறைய விமான விபத்துகள் ஆகட்டும், நம்ம ரீசெண்டா கூட கேள்விப்பட்டோம் நிறைய. அதே போல பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா சனியும் ராகுவும் வந்து ஒரு இதுல சேரும் போது ஒரு கட்டத்துல அப்போ அந்த நெருக்கமான சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்த இடமே வந்து ஒரு யுத்தகலம் மாதிரி ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு பலன்களை தான் அது கொடுக்கும். இந்த நிலைமையில இப்ப வந்து இந்த பங்குனி மாதம் எல்லா ராசி லக்னத்துக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பங்குனி மாதம் முடிஞ்சு புது வருஷம் சித்திரை மாசம் பிறக்கிறது இல்லையா, அதுல இருந்து ஒரு அடுத்த ஒரு 1.5 மாதங்களுக்குள்ளேயே நமக்கு வந்து 1 மாதத்துக்குள்ளேயே அடுத்த முக்கியமான பயிற்சிகளுக்காக காத்திருக்கும். ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்கு. அப்போ அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் நிறைய நடக்க இருக்கு. அதனால சனிப்பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கிறத நீங்க பார்த்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. அதே போல மாசி மாத பலன்களும் நம்ம போட்டிருந்தது நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு. இப்ப இந்த பங்குனி மாதத்திற்கு உண்டான ஒரு ராசி லக்னத்துக்காரர்களுக்கும் உண்டான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம். இது மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவர் தான் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார் 29 மார்ச் அன்னைக்கு. ஏற்கனவே 3ஆம் இடத்துல ராகு, புதன், சூரியன், சுக்கிரன் இவங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. 5இல் குரு, 6இல் இருக்கிற செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு மாறுறார். 9இல் கேது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய வேலை சம்பந்தமாக, குழந்தை பிறப்பு சம்பந்தமாக இந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய வரவு உண்டு. கட்டாயமாக வீட்டில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய தனஸ்தானம் ஸ்டெடி ஆகும். இது நாள் வரைக்கும் நான் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அந்த ஒரு பொசிஷனுக்கே வந்து நாங்கள் ஒரு 5-6 அப்ளிகண்ட் இருக்கோம். ஒரு போட்டி மாதிரி இருக்குது. அதில் வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற விஷயமே ஓடின்னு இருக்குது அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் நிச்சயம் மாற்றங்கள் உண்டு. அதன் மூலமாக நல்ல தன வருவாயும் உண்டு. நல்ல உங்களுக்கு திருப்திகரமான ஒரு மாற்றமாகவே அது அமையும். அதில் கன்ஃபார்ம்டாக சொல்லலாம். அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் இருந்தது, அந்த விஷயங்கள் எதுவும் நிலுவையில் இருந்தது, இது எனக்கு வரணும், இது இன்னும் வரலை, இல்லை இந்த விஷயம் எனக்கு முடிவுக்கு வருமா, இது சம்மந்தமாக ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்குது, அது எல்லாமே இப்போ சால்வ் ஆகும். உங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன்லேருந்து ஒரு மாறுதல், ஒரு பதவி உயர்வு, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பதவி உயர்வு, உங்களுடைய அந்தஸ்தும் அதில் கூடும். அதில் வந்து உங்களுக்கு பொருளாதாரமும் அதில் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். இன்னும் கொஞ்சம் நல்ல பணமும் அதிலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரியான நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் உண்டு. கட்டாயமாக தனலாபங்கள் உண்டு. அதாவது உங்களுக்கு ஒர்க் பிளேஸ்லேயே வந்து மறைஞ்சிருந்த எதிரிகள் அப்படிங்கிறவங்க வந்து இனி அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஒரு ஹையர் அஃபிஷியலோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து யார் கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க, வெளியில் தெரியாத மாதிரிக்கு ஹிட்டனாவோ இல்லாட்டி உங்களுக்கு நேர் எதிரியோ உங்களை எதிர்த்துட்டு இருந்தவங்க அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புகள் இனி அடங்கக்கூடிய காலகட்டம் அது மாதிரியான நல்ல மாற்றங்கள் எல்லாமே உண்டு. குழந்தைகள் வகையில் வந்து கொஞ்சம் மன கஷ்டம் அதெல்லாம் இருந்திருந்தது அப்படின்னா அதெல்லாம் இனி எதுவுமே இருக்காது. அமோகமாக இருக்குது. குழந்தைக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு ரொம்ப அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் வந்து தனஸ்தானத்தில் உட்காந்துருந்து சில விஷயங்களில் தடங்களையும் கொடுத்துட்டு இருந்தார். அதை வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை. உங்களுக்கு லக்னாதிபதியாகவே ஆனால் கூட சில சமயங்கள்லாம் வந்து கொஞ்சம் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் ஓடின்னு இருந்தது. அதை குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை, நம்ம வார்த்தை நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், வேறு மாதிரியாக ஒரு அர்த்தமாயிக்கும், அடுத்தவங்க அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ மனசளவில் ஒரு விரிசல் விட்ட விஷயங்கள் எல்லாமே இனி சரியாகும். அப்போ குடும்பத்தின் வந்து உங்களுடைய அந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஒரு எஜிடேஷன் இருந்தது வந்து இனி செட்டில் ஆகிடும். அது நல்ல விதமாகவே இனி இருக்கும். குடும்பத்தில் இருக்க வந்து ஒரு அமைதி திரும்பும்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் வந்து அதை விட்டு விலகும்போது
அதுவும் உங்களுக்கு வந்து 7.5 சனி காலமாக இருந்தது. இப்போ கும்பத்துலேருந்து அவர் நகர்றார் இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டாக அதுலேருந்து நீங்கள் விடுபடும் போது சுத்தமாக அந்த சனியுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இது நாள் வரைக்கும் சனி பகவானுடைய இயல்பு என்ன அப்படின்னா, அந்த பாவகத்தை அப்படியே அமுக்கிடுவார். அதில் வந்து நிறைய ஒரு அழுத்தத்தை கொடுப்பார். அது எல்லாமே இனி வந்து மாறும். இந்த 7.5 சனி காலத்துலேருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுபடக்கூடியது இந்த கும்பத்துலேருந்து அவர் நகர்றது. ஸோ இந்த 29ஆம் தேதி மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து டோட்டலி மனசு வந்து தெளிவாகும். உடம்புல இருந்து அந்த ஒரு குலுக்கி போட்ட மாதிரியான ஒரு கலக்கம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இனி விலகும். அது வந்து ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். 7.5 சனி காலம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப டஃப்பான டைம்னு சொல்லியிருக்கோம். அது ஜென்ம சனி காலம், அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் அதையே தாண்டி வந்துட்டீங்க. ஸோ இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும் விலகும்போது அது வந்து நல்ல விதமான உங்களுக்கு தனபாவத்தை நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லபடியாக செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. 5ஆம் இடத்திற்கு உண்டான சுக்கிரனும் வந்து உச்சகதியில் தான் 3ல் உட்காந்துட்டுருக்கார். அதனால் பூர்வீக விஷயம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதோ தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ எங்கள் தாத்தா சொத்து எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டியது இருக்குது, அது ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸில் சிக்கியிருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான தீர்ப்பு கிடச்சி உங்கள் சைடு நல்ல ஃபேவரபுளாக உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக பணமெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு லாபமாக அது முடியும். ஸோ அந்த பாட்டனார் வகையில் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து நமக்கு நல்லபடியாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. அது வந்து சந்தேகமே கிடையாது. உங்களுடைய ஆரோக்கிய தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னா ரொம்ப பெருசாக எதுவும் உங்களை பாதிச்சிருக்காது. அப்படி ஏதாவது இருந்திருந்தால் கூட அதுவுமே விலகும். நோய்க்கு கரெக்டான மருத்துவம் கிடைக்கும். அது சின்ன சின்னதாக வரதை கூட நீங்கள் அந்த ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் மூலமாக நீங்கள் சரி பண்ணிடலாம். அதில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுமே அது இருக்காது. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து 6லேருந்து 7ஆம் இடத்திற்கு வரும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் அவங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது லேட்டாக அந்த ஏப்ரல் ஆரம்பிக்கும் போது தான். மற்றபடி அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதில் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது. திருமணத்திற்கு முயற்சி பண்ணின்னு இருக்கோம், இன்னும் எங்களுக்கு அது கைக்கூடி வரலை அப்படின்னா இப்போ மலன்னு எல்லாம் முடிஞ்சு ஒரு 1.5 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கும் கரெக்டாக அந்த நம்ம வந்து திருமணத்திற்கு உண்டான காலம் பார்க்குறதுக்குன்னு சில கணித முறைகள்லாம் இருக்குது. அது படி கரெக்டாக உங்களுடைய ஜாதகத்திலையும் இந்த டைம் கரெக்டாக இருக்குது, அதுக்கு உண்டான பலன் வருது. அப்படிங்கும்போது திருமணமும் நிறைய பேருக்கு நிச்சயிக்கப்படும், வீட்டிலும் மங்கள ஒலி கேட்கும். அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பெருசாக கெடுதல்னு சொல்லக்கூடிய வகையில் எந்த பலன்களுமே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து 7.5 சனிலேருந்து விடுபடுறீங்க. அப்புறம் என்ன, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால் எல்லா தடைகளும் நீங்கிவிடும். வாழ்க்கைக்குண்டான விஷயத்தை தான் அந்த 7.5 சனி காலத்தில் சனி பகவான் செய்து கொடுத்துட்டு போவார். அடுத்து நம்ம எப்படி நடந்துக்கணும், இது வந்து ஒரு அனுபவம், இதை வச்சு நம்ம ஃபர்தராக எப்படி முன்னேற போகிறோங்கிறத அவர் சொல்லி கொடுத்துருவார். பணத்தோட அருமையை இப்போ உங்களுக்கு நல்லா புரிய வச்சுருப்பார். குடும்பத்தில் இருக்க உறவுகளுடைய அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, எது போலியான உறவு எது கரெக்டான உறவுங்கிறது இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதம் அதற்கான மாதம் அப்படின்னு நீங்கள் மனசில் எழுதி வச்சுக்கணும். இவங்களுக்கு இந்த அளவு தான் இம்பார்ட்டன்ஸு, இவங்க வந்து இப்படி தான் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே இப்போ புரிய வச்சுருப்பார் அவர். ஸோ உங்களுக்கு இந்த எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வார்த்தைகளில் பேசும்போதோ ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் போதோ டாக்குமெண்ட்டில் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு ஏமாற்றம், ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு பத்திரம் பதிகிறோம், ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது புதன் நல்லா இருக்கணும், உங்களுடைய 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சொத்து பத்திரம் பதியும் போது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு நீங்கள் பார்க்குறது நல்லது. எல்லாத்துக்குமே நம்ம கோல்சார பலன்கள் சொன்னாலும் நம்மளுடைய சுய ஜாதக வலு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதுதான் என்றைக்குமே பேசும். அதே போல் லக்னாதிபதி வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதுவும் முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம இது பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு இந்த மற்ற கிரகங்களுடைய கோல்சார அமைவுகள் எல்லாமே நல்ல ஃபேவரபுளாக தான் இருக்குது. இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 மாத காலத்தை நல்ல வேலை வாய்ப்புகளில் நல்ல மாற்றங்கள் இருக்குது, இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் எல்லாம் இருக்கும். அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது.